இந்த மழை காலத்துல எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி கொசுக்கடியில டெங்கு வந்து பிள்ளைங்க நிறைய அவஸ்தைப்படுறாங்க. பிள்ளைக்கு காய்ச்சல் நிக்க மாட்டேங்குது, பிளேட்லெட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு பதறவே பதறாதீங்க. 200% கியூரபிள் ரெமெடி இது ஒண்ணுதாங்க. பப்பாளி மரத்துல மேல இருந்து 4வது இலை இல்லைன்னா 5வது இலை தான் பறிக்கணும். நல்லா கழுவிட்டு தூர வெட்டிட்டு பொடியா இலைய கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணி சேர்க்காதீங்க. அரையே படல அப்படின்னு நினைச்சா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல சத்தியமா சேர்க்காதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதாங்க. தண்ணி ஊத்துனா அந்த சத்து நமக்கு வரவே வராது, அது டைல்யூட் ஆயிடும். சோ வேஸ்ட் நீங்க அதை குடிக்கிறது. அதுல இருந்து சாறு எடுத்தா பாருங்க, கிட்டத்தட்ட 20 ml 15ல இருந்து 20 ml தான் கிடைக்கும். இது கூட 1 டீஸ்பூன் தேன் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே குடிக்க கொடுத்துருங்க. என்ன அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல, ஊத்தி விட்டுருங்க வாயில. காலையில வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். 3 நாள் தொடர்ந்து கொடுத்தா போதும். பிளேட்லெட்ஸ் எகிரிடும், காய்ச்சல் காணாமலே போயிடும். இது கூடவே ஒரு நாளைக்கு மினிமம் 4 இளநியாவது கண்டிப்பா குடிக்க வைங்க. யூரின் போக போக டெங்குவும் போயிடும்.